தாறுமாற பெருகி போயிடும். அடுத்த தகுதி அதுதான். கடவுள் என்னது? ஃபர்ஸ்டா இருக்கணுமா, அடுத்து ஒத்தன்னா இருக்கணும். கடவுளுங்கிற இடத்துல எத்தனை தான் இருக்கணும்? ஒண்ணுதான் இருக்கணுமே தவிர கடவுளுங்கிற பேர்ல நிறைய இருக்க முடியாது. சில விஷயங்கள் நிறைய இருக்கலாம், சில விஷயங்கள் ஒண்ணுதான் இருக்கணும். ஒண்ணுக்கு மேல இருந்தா அது உருப்படாத நாசமா போயிடும். ஒரு நிர்வாகம் என்று எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு 2 பிரின்சிபால் இருந்தா உருப்படுமா? ஒரு பள்ளிக்கூடம் அதுக்கு 2 பேர் நான் தான் பிரின்சிபால் நான் தான் பிரின்சிபால்ங்கிறான். இப்ப அந்த பள்ளிக்கூடம் உருப்படுமாண்ட? அவன் இவனை சேர்ப்பான், அவன் இவன் நீக்கி விடுவான். 30 பேர் தான் சேர்க்கணும் லிஸ்ட் வச்சிருப்பான், அவன் 40 சேர்த்து விட்டுருவான், இவன் இன்னொரு 10 சேர்ப்பான். இது எங்க கொண்டே முடியும்? வெட்டு குத்து ரத்தாறு ஓடுமே தவிர சீரழிஞ்சு நாசமா போயிருமே தவிர 2 பேர் இருந்தா ஒரு பள்ளிக்கூடம் நிர்வகிக்க முடியாது. ஒரு ஸ்டேஷன்ல 2 இன்ஸ்பெக்டர் என்ன ஆகும்? ஒரு மாவட்டத்துக்கு 2 எஸ்பி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஒரு மாநிலத்துக்கு 7 டிஜிபி இருக்க முடியுமா? ஒரே தரத்துல, ஒரே அந்தஸ்துல, ஒரே அதிகாரத்துல 2 முதலமைச்சர் இருக்க முடியுமா? தமிழ்நாட்டுக்கு ஆமா அவர் தான் முதலமைச்சர் இவர் தான் முதலமைச்சர்னா அது நாடாவா இருக்கும், சுடுகாடா போயிடும். அவ்வளவு வேணாம். ஒரு பொம்பளைக்கு 2 புருஷன் இருக்க முடியுமா? இருக்க முடியாது தானே. ஒருத்தனுக்கு 2 அப்பா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப சில விஷயங்கள் ஒண்ணுதான் இருக்க வேண்டும். அப்பதான் ஒழுங்காக நிர்வாகம் ஓடிக்கொண்டிருக்கும். அப்ப இந்த அந்த சராசரத்தை இயக்குவதாக இருந்தால், நிர்வாகம் பண்ணுவதாக இருந்தால் அது யார்தான் இருக்கணும்? ஒருத்தன் தான் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா குர்ஆன் நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? லவ்கான பீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸததா. இந்த உலகத்துல ஒரு கடவுள் தான் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரமாக குர்ஆன் ஒரு வாதத்தை மக்கள்கிட்ட வைக்கிறது. என்ன ஆதாரத்தை வைக்குது? நீங்க வாழுகிற உலகம் சீராக சிஸ்டமேட்டிக்காக இருக்குதா இல்லையா? இருக்கிறது. இப்ப இந்த மாதம் நம்ம நடந்து கொண்டிருக்கிற இந்த மாதத்துல 30 நாள்ல 3 சந்திர கிரகணம் வருதுன்னு சொல்றான். ஒரு சந்திர கிரகணம் வந்துருச்சு, இன்னொரு 2 வந்துருச்சு, இன்னொன்னு வரப்போ வருது. இந்த ஒரு மாசத்துக்குள்ள 3 சந்திர கிரகணங்கள் வருது. இது ஒரு ரொம்ப ரேராக அரிதாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்றான். இந்த ஒரு மாசத்துல 3 சந்திர கிரகணம் வருது எப்படி இவனால் சொல்ல முடிஞ்சு? எப்படி மனுஷன் சொன்னா? இந்த சந்திரனுடைய இயக்கம் அது ஒரு கணக்கின்படி போய்கொண்டிருக்கிறது. அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்க போய் தான் இவன் என்ன சொல்றான்? இன்னைக்கு ஒரு கிரகணம் வரும், 15 நாள்ல ஒரு கிரகணம் வரும், அடுத்த 15 நாள் ஒரு கிரகணம் வரும், 1ஆம் தேதி கிரகணம் வந்துச்சுன்னு சொன்னா 15ஆம் தேதி 30ஆம் தேதி ஒரு மாசத்துல 3 கிரகணம் போயிரும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு இப்ப சந்திர கிரகணம் வர்றது 3 வரும் இந்த மாசம் சொல்றான். ஒரு 40 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு வால் நட்சத்திரம் மெட்ராஸ்ல தென்படுதுன்னு வைங்க, அதை இப்ப சொல்லுவான். யார் சொல்லுவான்? மனுஷன் சொல்லுவான். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சென்னை பகுதியில ஒரு பெரிய வால் நட்சத்திரத்தை நீங்கள் பார்க்க முடியும் என்று சொல்லுவான். ஒரு 200 வருஷத்துக்கு பிறகு புதன் கிரகம் செக்க செவேர் என்று உங்க கண்ணுக்கு சென்னையில தெரியும் என்று சொல்லுவான். கடந்த காலத்திலும் சொல்லி இருக்கிறான், இனியும் சொல்லுவான். ஏன் சொல்றான்? எப்படி சொல்றான்? இந்த உலகம் பூமி இருக்கா, அது சுத்துறது ஒரு கணக்கின்படி சுத்துது. சந்திரன் இருக்கா, அது ஒரு கணக்கின்படி சுத்துகிறது. சூரியன் இருக்குதா, அது ஒரு கணக்கின்படி சுத்துகிறது. பிற கோள்கள் இருக்கிறதா, அது ஒரு கணக்கின்படி தான் செய்கிறது, சுத்தி கொண்டிருக்கிறது. எல்லாம் ஒரு கணக்கோட இருக்கும் பொழுது கணிச்சிடலாம். கணக்கோட இருக்க போய் தான் செய்யுது. இந்த நேரத்தில் இப்ப உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்ப நம்ம 2011 இருக்கிறோமா, இன்னொரு 1000 வருஷம் போங்க, 3011. 3011வது ஆண்டில் இதே மாசத்தில் இதே தேதியில் இதே ஊரில் எத்தனை மணிக்கு சூரியன் மறையும்? இப்ப சொல்ல முடியும், இன்னைக்கு சொல்ல முடியும். 2011 இன்றைக்கு சூரியன் எப்ப மறையும் சொல்ற மாதிரி இன்னொரு 1000 வருஷம் கழித்து இதே இடத்துல சூரியன் எத்தனை மணிக்கு மறையும் சொல்ல முடியுமான்னு கேட்டா இப்ப கால்குலேட் பண்ணி கணக்கு பண்ணி அறிவிக்க முடியும். 1000 வருஷம் இருக்க மாட்டோம், ஆனால் சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியுது? இந்த சூரியனுடைய ஓட்டம் எல்லாமே சிஸ்டமா இருக்கிறது. இந்த சிஸ்டமா இருக்கிறது உங்களுக்கு எதை காட்டுகிறது? இது ஒரே ஒருத்தன் இருந்து நிர்வகிச்சிட்டு இருக்கிறான் என்பதை காட்டுகிறது. ஒருத்தன் நிர்வகிக்கல என்று சொன்னா என்னவாயிரு? நாரி போயிருங்க, நிர்வாகமே இருக்காது, நிர்வாகமே சீரழிஞ்சு போய்விடும். சென்ற ஆட்சியில உள்ள குழப்பத்திற்கு முக்கியமான காரணமாக இதைத்தான் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். பேருக்கு ஒரு முதல்வர் இருந்தாலும் உள்ளுக்குள்ள 7 முதல்வர்கள் இருந்தார்கள்.
சிஸ்டம் இருக்கவில்லை, குழப்பம் இருந்தது, எவன் சொல்ல கேட்கிறது என்று ஆளாளுக்கு தடுமாறி போனார்கள். வேற வேற விஷயங்களை விட இதுதான் முக்கியமான காரணம் என்று சொல்லி ராஜநாயகத்தினுடைய லயோலா கல்லூரியுடைய கருத்து கணிப்புல, நேற்று போட்ட கருத்து கணிப்புல என்ன சொல்றான், ஏன் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது என்று சொன்னால் ஒரு முதலமைச்சர் இருக்கலங்கிறான். இந்த வார்த்தையை அவன் சொல்லலையே தவிர அந்த செய்திக்கு அதுதான் அர்த்தம். என்ன சொல்றான், நிறைய அதிகார மையங்கள், நிறைய அதிகார மையம் இருந்தா ஒழுங்கா இருக்காது, எவன் சொல்ல கேட்கிறது என்று சொல்லி ஆக தடுமாற்றம், எல்லா பகுதியிலையும் குழப்பம் ஏற்பட்டு போய்விடும். ஒரு மாநிலத்துக்கு இந்த கதி என்று சொன்னால் இந்த அகிலத்திற்கு எப்படி 2 பேர் இருக்க முடியும், எப்படி 3 பேர் இருக்க முடியும், 10 பேர் எப்படி இருக்க முடியும்? அதுக்கு தான் திருக்குறான் உங்கள்ட்ட கேட்குது, நீங்க வாழ்ற இந்த உலகத்தை பாருங்க. இந்த உலகம் 2 கடவுள் இருக்குங்கிற செய்தி உங்களுக்கு சொல்கிறதா, 3 கடவுள் இருக்கிற செய்தி உங்களுக்கு சொல்கிறதா, 100 கடவுள் இருக்கிறதாக செய்தியை சொல்கிறதா, ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் என்று சொல்கிறதா? இந்த சிஸ்டத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஒரு உத்தரவுல செயல்பட்டு இருக்கிறது, ஒத்தனுடைய ஆதரவுல போய் கொண்டிருக்கிறது. அதனால எத்தனை மணிக்கு ஒதுக்கணும், எத்தனை மணிக்கு மறையணும், 1000 வருஷத்துக்கு பிறகு என்ன, 2000 வருஷத்துக்கு பிறகு என்ன என்பதெல்லாம் இப்பவே உனக்கு சொல்ற அளவுக்கு ஒரு சீராக சிஸ்டமாக இயங்கிக் கொண்டிருப்பது ஒரு கடவுளை காட்டுது. குர்ஆன் அப்படித்தான் பேசுகிறது. லவ்கான பீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸததா, அல்லாஹ்வை தவிர, ஒரு கடவுளை தவிர வேறு கடவுள்கள் இருந்திருப்பார்களே ஆனால் வானம் பூமி எல்லாம் என்னைக்கோ நாசமா போயிருக்கும். இந்த உலகம் நாசமா போகாமல் இருப்பதற்கு காரணமே என்ன, ஒருத்த ஆர்டர்ல இருக்கிறது. சூரியனுக்கு ஒருத்த ஆர்டர் பண்றான், சந்திரனுக்கு வேற ஒருத்த ஆர்டர் பண்றான், பூமிக்கு இன்னொருத்த ஆர்டர் பண்றான், செவ்வாய்க்கு வேற ஒருத்த ஆர்டர் பண்றான், புதனுக்கு வேற ஒருத்த ஆர்டர் பண்றான், சுக்கிரனுக்கு இன்னொருத்த ஆர்டர் பண்றான், வியாழனுக்கு இன்னொருத்த ஆர்டர் பண்றான். இப்படி ஆளாளுக்கு ஆர்டர் பண்ணான்னு சொன்னா எங்கிட்டு போறது? ஒரு நேரத்தில் முட்டிக்கிற அப்புறமேலு பூமியும் சந்திரனும் மோதிக்கொண்டால் சுக்குநூறாய் போய்விடும், பூமியும் சூரியனும் மோதிக்கொண்டால் சுக்குநூறா நெருங்கி போய்விடும். மோதல, ஏன் மோதல? ஒத்த ஆர்டர் பண்றான், அம்புடுக்கு சேர்த்து ஒரே ஒருத்த ஆர்டர் பண்றான். அப்ப இந்த அகில உலகத்துக்கும் கடவுள்னு நம்ம நினைக்கிறோம். அந்த தெருவுல ஒரு கடவுளுங்கிறான், இந்த தெருவுல கடவுளுங்கிறான், அங்க ஒரு கடவுளுங்கிறான், இங்க ஒரு கடவுளுங்கிறான், ஊருக்கு ஒரு கடவுளுங்கிறான், வீட்டுக்கு ஒரு கடவுளுங்கிறான். அது எங்க ஊர் கடவுள், அது உங்க ஊர் கடவுளுங்கிறான். இது எப்படி இருக்க முடியும்? இன்னும் சொல்றேன் கேளுங்க, இந்த கடவுளுங்கிறவன் நிறைய இருக்க முடியாதுங்கிற மட்டும் இல்ல, இந்த கடவுளை எப்படி ஆக்கிட்டாங்கன்னு கேட்டா, கடவுள்ல எல்லாம் செய்ய முடிஞ்சவன் கடவுள். அனைத்து ஒரு நாட்டுக்கு முதலமைச்சரா இருந்தா கூட பவர் அவர் கையில் இருக்கிற மந்திரி பேருக்கு தான் மந்திரின்னு போட்டிருக்கமே தவிர எல்லாம் யார் கையில வச்சிருக்கானே, அந்த முதலமைச்சர் நினைத்தால் எந்த மந்திரி வீட்டுக்கு அனுப்பலாம், அப்படி இருக்கணுமா இல்லையா? முதலமைச்சர் நினைத்தால் எந்த அதிகாரியும் வீட்டுக்கு அனுப்பலாம், வீட்டுக்கு அனுப்ப முடியாது, தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பலாம், அப்படிங்கிற அதிகாரமா இருக்கணுமா இல்லையா? அப்படியான ஒரு அதிகாரம் இருந்தா தான் அது சரியான முதல்வரா இருக்க முடியும். என்ன பண்றான்னு கேட்டா, கடவுளுங்கிறான். ஒரு முதலமைச்சருக்கு அனைத்து அதிகாரத்தையும் கையில வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இவன் கடவுளுக்கு கொடுக்க மாட்டாங்க. நான் எப்படி கடவுளா? இவர் படைக்கிற வேலையை இவர் பார்ப்பாரு, இவர் அழிக்கிற வேலையை இவர் பார்ப்பாரு, இவர் காக்கிற வேலையை பார்ப்பாரு. இப்படின்னு சொல்லி கடவுளை நீங்க கூறு போட்டீங்கன்னு சொன்னா எப்படி ஒரு உலகம் இயங்கு? உலகம் சிஸ்டம் அப்படி போகும். இப்ப ஒரு அழிக்கிற கடவுள் இருக்காரு, என்னை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அழிக்கிறதுக்கு அவர் தான் டிபார்ட்மெண்ட். கடவுள் இருக்காரு, அழிக்கிற கடவுள், அவர் வேலை என்ன? அழிக்கணும். என்னை இன்னைக்கு அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். நான் என்ன பண்றேன்? காக்கிற கடவுளே நீ காப்பாத்து கடவுளேன்னு நான் கேட்டேன். அவர் காக்கணும்னு வர்றாரு, இவர் அழிக்கணும்னு வர்றாரு. ஒரு ஆள் என்ன செய்யறாரு? என்ன அழிக்கிறதுக்கு வர்றாரு ஒரு கடவுள். காக்கிற கடவுள் என்ன பண்றாரு? இவன் நமக்கு வேண்டுதல் பண்ணிட்டான், இவன் நம்ம இப்படியா காப்பாத்தி ஆகணும்னு வர்றாரு. இப்ப நான் அழிக்கப்படுவேனா காப்பாற்றப்படுவேனா? என்னை அழிக்கணும்னு ஒரு கடவுள், என்னை காப்பாத்தணும் ஒரு கடவுள். இப்ப 2 பேரும் 2 வேலையும் பாக்குறாங்க. இப்ப எனக்கு என்ன ஏற்படும்? நான் அழிக்கப்பட்டாலும் சரி காக்கப்பட்டாலும் சரி ஒரு கடவுள் தோத்து போயிடுறான். தோத்தா கடவுளா இருப்பானா? நான் அழிக்கப்பட்டேன்னு வைங்க, அவங்க ஓங்கிருச்சு, அவன் தான் கடவுள். இந்த காக்கிறவனுக்கு முடியல, போட நீ கடவுள் இல்லைன்னு சொல்ல வேண்டியான முடிஞ்சு போயிரும்ல. 2 பேரும் சண்டைக்கு வந்தா கூட முடிவுல ஒருத்தர் கடவுளா இருப்பான். அல்லது காக்கிறவன் என்னை காப்பாத்தி விட்டான், அல்ல அவனை அழிக்கிறவன அழிக்க முடியல. அப்ப என்ன என்ன அழிக்க வந்தீங்கல்ல, என்ன அழிக்க முடிஞ்சா நீ ஒரு கடவுள் வேலையை பார்த்துட்டு இவனே நான் வச்சுக்கிறேன், முடிஞ்சு வச்சல கதை. அப்ப ஒருத்தன் அழிக்கும் ஒருத்தன் காப்பாத்த 2 பேர் வந்தாங்க என்று சொன்னா 2ல ஒண்ணு தானே நடக்கு. ஒரு நேரத்தில் நான் அழிக்கும், ஒரு நேரத்தில் நான் காப்பாற்றப்பட முடியுமா? ஒண்ணு நான் அழிக்கப்படணும், காப்பாற்றப்படணும். 2ல எது நடந்தாலும் ஒரு கடவுள் தோத்து போயிடுறான். தோத்தவன் கடவுளா இருக்க முடியாது, ஜெயிச்சவன் தான் கடவுள். கடைசியில் ஒண்ணுதானே கடவுள். முடிஞ்சு போச்ச கடவுள். ஏன் இப்படி பிரிக்கிறீங்க? அப்ப 2 3 இருக்க முடியாது.
அழிக்கிறதுக்கு நீ அந்த செக்ஷன் உனக்கு இந்த அதெல்லாம் உலகத்துக்கு சரியா வரலாம். கடவுளுக்கு என்னதுக்கு கஷ்டமா? எதுக்கு இந்த மந்திரம் வச்சுக்கிறாங்க? ஒரு நாட்டில் பிரதமர் மட்டும் நாட்டை ஆண்டா என்ன முடியாது. மனுஷன் பலவீனமானவன், அனைத்தையும் பார்க்க இயலாது. உள்ள அதிகாரிகளை வச்சு உள்ள அமைச்சர்களை வச்சாதான் அவனுக்கு நிர்வாகம் பண்ண இயலும். கடவுள் அப்படியா? அவருக்கு ஏப்ப மந்திரம் இருக்குப்பா? எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் ஒரு கண்காணிப்பாரு, ஒரே நேரத்தில் அனைத்துக்கும் ஆர்டர் பண்ணுவாரு, ஒரே நேரத்தில் அனைத்துக்கும் தீர்வு காண்பாரு. அப்படி இருந்தா தானே கடவுளா இருக்க முடியும். அப்படி நம்பணும்னு சொன்னா இந்த கடவுளுக்கு 3 இலாக்கா 40 இலாக்கா தேவையா? இப்படிலாம் ஆக்கிவிட்டாங்க. நம்ம ஆட்களும் பாருங்க, இந்த மாதிரி தெளிவான கடவுள் கொள்கையை நம்பக்கூடிய முஸ்லிம் சமுதாயமும் செத்து போன ஆட்களை கொண்டு போச்சு வச்சுட்டு அவர் விசா தர்ற ஒளியாவான், இவர் வெளிநாட்டுக்கு ஏற்றி விடுற ஒளியாவான், இவர் பேய் பிசாசை விரட்டுற ஒளியாவான், இவர் நமக்கு பணங்காசை தரக்கூடிய ஒளியாவான், இவர் குழந்தையை தர்ற ஒளியாவான். இந்த செத்து போன ஆட்களை இலாக்கா பிரிக்கிறான். இவன் என்ன பண்றான்? அனைத்து இலாக்கா ஒருத்தங்க கையில இருக்குது அப்படின்னு சொல்லி லஹுல் முல்கு, ஃபுல் பவர் அவன்கிட்ட நல்லா சொல்றான். லஹுல் முல்குன்னா என்ன அர்த்தம்? எல்லா பவர் அவன் கையில இருக்குன்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். லா ஷரீக லஹு, கூட்டாளி கிடையாது, பங்காளி கிடையாது, அவன் மட்டும்தான். வஹ்தஹு, அவன் தனித்தவன். நமக்கு எப்படி இஸ்லாம் சொல்லி தருது? கடவுள்னா வஹ்தஹு, அவன் மட்டும்தான். லா ஷரீக லஹு, அவனுக்கு பங்காளி கிடையாது. லஹுல் முல்கு, எல்லா பவரும் அவனுக்கு. இப்படியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கடவுளை நம்பக்கூடிய பெயர் தாங்கிய முஸ்லிம்கள் செத்து போன ஆட்களை புதைத்து வைத்துக் கொண்டு இவர் பேயை விரட்டுவாருங்கிறாங்க, அவர் நோயை விரட்டுவாருங்கிறாங்க, இவர் பிள்ளையை தருவாருங்கிறாங்க. அவனை ஏன் செத்து போன அதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறான். கடவுளை பற்றி முஸ்லிமுக்கே புரியலன்னா மத்தவன் புரிவானா? உனக்கு கடவுளை பற்றி எல்கேஜில இருந்தே உனக்கு சொல்லித் தரப்பட்டு அனைத்து சந்தேகங்களையும் தீர்க்கிற வகையில தெளிவான கொள்கையை சொல்லித் தரப்பட்டிருக்கும் பொழுது நீனே இப்படி குழம்பி போய் செத்தவனை எல்லாம் கடவுளாக்கணும்னு சொன்னா மத்தவன் ஆக்குறதுக்கு என்ன? இதுதான் குழப்பம். அதனால இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவா நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். கடவுள்னு ஒருத்தன் தான் இருக்க முடியும். அதனாலதான் மனைவி மக்கள் கூட இல்லைன்னு சொல்லப்படுது. கடவுளுக்கு என்ன இல்ல? மனைவி மக்கள் இருந்தா ரொம்ப கடவுளா போயிருவான்ல. ஒருத்தன் மனைவி மக்கள் இருந்தா மனுஷனுடைய புள்ள யாரா இருக்கணும்? மனுஷனாத்தான் இருப்பான். ஆடு போடுற குட்டி ஆடத்தான் இருக்கும், மாடு போடுற குட்டி மாடத்தான் இருக்கணும். அப்ப கடவுள் குட்டி போட்டா கடவுளை தானே இருக்கணும். அப்ப கடவுளுக்கு புள்ளன்னு சொன்னீங்கன்னு சொன்னா அப்ப கடவுளுடைய எண்ணிக்கை நம்மளோட கூட இருக்கணுங்க. நம்ம 1,00,000 வருஷமா தான் இருக்கிறோம் பூமியில. மனிதர்கள் 1,00,000 வருஷமா 2,00,000 வருஷமா ஒரு 50,00,000 வருஷம் கூட வச்சுக்க, எல்லாம் ஊகம் தான். சயின்டிபிக்கா அது ப்ரூஃப் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. விட்டு அடிக்கிறான் 10 லட்சங்கிறான், ஒருத்தர் 50 லட்சங்கிறான், ஏதோ ஒண்ணு வச்சுக்க. 50 லட்சம் வருஷமா நம்ம இருக்கிறோம், அல்லது 10 லட்சம் வருஷமா நம்ம இருக்கிறோம், அல்லது 1 லட்சம் வருஷமா அந்த மனித குலம் பூமியில இருக்கிறது. 1 லட்சம் வருஷமா இருக்கக்கூடிய நீ எத்தனை பேர் இருக்கிற? இன்றைய கணக்குப்படி 710 கோடி பேர் இருக்கிற. இன்றைய கணக்குப்படி உலகத்துல 710 கோடி மக்கள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அப்ப நீனே 710 கோடி இருந்தீன்னு சொன்னா உனக்கு முந்தைய கடவுள் இருக்கிறாரு. முன்னே படைக்கிறதுக்கு லட்சோ வருடங்களுக்கு முன்னாடி அவர் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப கடவுள் எத்தனாயிரம் கோடி இருக்கணும்? அதோட ஒரு ஆளுக்கு 1000 கடவுள் இருக்கலாமுங்க. அந்த கடவுள் குட்டி போட்டிருந்தாருன்னு சொன்னா ஒரு கடவுள் இருந்து அவர் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருந்து அவர் பிள்ளை பெற்று போயிருந்தாருன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு புள்ளைன்னு கடவுளுடைய கொள்ளு பேர் அந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னு சொன்னா கடவுள் எண்ணிக்கை எத்தனை இருக்கணும்? ஒரு ஆளுக்கு ஒரு 1000 கடவுள் வச்சுக்கலாம். அவ்வளவு 1000. ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கு எத்தனை? 1000 கூட 10,000 கூட கொடுக்கலாம். அப்படி நடக்குமா? சாத்தியமா இது? அதுதான் இஸ்லாம் என்ன சொல்லுது? லம் எளிது வளம் உள்ளது. கடவுள் என்று சொன்னால் அவன் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, யாருக்கும் பிறக்கவில்லை. அவனுக்கு யாரும் பிறக்கவில்லை, அவன் யாருக்கும் பிறக்கவில்லை. அவனுக்கு தாய் தந்தையும் கிடையாது, அவனுக்கு பிள்ளை பேரன் கொள்ளு பேரன் எல்லாம் கடவுளுக்கு கிடையாது. கடவுள்ல தனித்தவன் அவன் மட்டும்தான். அந்த கடவுள்ங்கிற ஒரு இனத்தில் ஒரே ஒருத்தன் தான் இருக்க முடியும். ஒவ்வொரு இனத்திலையும் ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் பல்லாயிரம் கோடி கணக்கில் மெம்பர்கள் இருக்க முடியும். கடவுள்ங்கிறது ஒரு இனம், அது ஒன்னே ஒண்ணுதான். மேலையும் கிடையாது, கீழையும் கிடையாது, சைட்லையும் கிடையாது. சித்தப்பா பெரியப்பா கிடையாது, தாய் மாமன் பெரியம்மா அதெல்லாம் கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது, வாப்பா அம்மா கிடையாது, மகன் மகள் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, அவன் மட்டும்தான். அப்ப இப்படி விளங்கணும்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம்? ஒருத்தன் போய் கடவுளுங்கிறோம், அவனுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறான். ஒருத்தன் போய் கடவுளுங்கிறோம், அவனுக்கு ஒரு தாய் இருக்கிறான். தாய் வயிற்றுல நம்ம எல்லாம் இருந்த மாதிரி தான் அவன் இருந்தான். நம்ம எல்லாம் எப்படி வளர்ந்தோம் அந்த மாதிரி தான் வளர்ந்தான். பிறந்த பிறகு நம்மள மாதிரி தான் அவன் தாய்ப்பாடெல்லாம் குடிச்சான். பிறந்த பிறகு அவன் நம்மள மாதிரி மலைஜலம் கழிச்சுக்கிட்டு தான் இருந்தான். அப்ப நம்ம என்ன வழங்குறோம்?
என்னடா நம்ம கண்ணு முன்னாடி பிறந்தான், தாய் வாப்பா இருக்கான், தந்தை இருக்கு, தாய் இருக்குது, தாத்தா இருக்காரு, பாட்டி இருக்கு, மாமா இருக்கு, மச்சான் இருக்கான், என்ன கடவுள் நம்மளுக்கு அவனுக்கு இருக்குது நினைக்கணுமா இல்லையா? அது விளங்க மாட்டேங்கிறான். கடவுள்னு சொல்லிக்கிறான். கடவுளுக்கு தாயும் தந்தையும் இருக்கும்போது நம்ம எப்படி கடவுள்னு சொல்லுவது? அந்த தாய் தந்தையை கடவுள்னு சொல்லிட்டு போயிடலாமே. அவங்க இவனை விட கொஞ்சம் சீனியரா இருக்கிறாங்களே. அப்ப இந்த மாதிரி எல்லாம் கடவுள் கடவுள் குழப்பத்துக்கு காரணம் என்ன? கடவுள்னா ஒரு வடிவத்தை மனசுல உண்டாக்கு. கடவுள்னா ஒரு சிந்தனையை செலுத்தி எவனை நம்ம கடவுளா ஏற்றுக்கொள்வது? ஒரு பெரிய போஸ்டையாக நம்ம கொடுக்க போறோம். பெரிய நான் கேட்கிறேன், ஒரு பொம்பளைக்கு மாப்பிள்ளை பாக்குறோம். மாப்பிள்ளை பாக்குறான், மாப்பிள்ளைக்குன்னு ஒரு குவாலிபிகேஷன் இருக்குல்ல. நான் என்ன செய்யறேன், பொம்பளை கூட்டு வந்து மாப்பிள்ளை தானே வேணும், இந்த சூரியனை மாப்பிள்ளைய வச்சுக்கிறேன், ஒத்துக்குறாள் ஒரு பொம்பளை. அட எனக்கு மாப்பிள்ளையா வர்றான்னா மாப்பிள்ளைக்கு உரிய என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா இல்லையா? அல்ல பொண்ணு பாக்குறோம், ஒருத்தனுக்கு பொண்ணு தானே, இந்த சந்திரனை பொண்ணு பொண்டாட்டி வச்சுக்க. அட சந்திரனை பொண்டாட்டி நான் என்ன பண்ண கேட்பானே இல்லையா? ஒரு பொண்டாட்டியை தேர்ந்தெடுக்கிறான், அதுக்கு ஒரு தகுதி வேண்டி இருக்கிறது. ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறான், அதுக்குன்னு ஒரு தகுதி வேண்டி இருக்கிறது. அப்ப அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து காத்து ரட்சிக்கிறதுக்கு ஒரு தகுதியுமே இல்லையா? எதை வேண்டாலும் ஆக்கி விட்டுறதா? அந்த இடத்தை யாருக்கு வேணாலும் கொடுத்துறதா? அப்ப கடவுள்னா என்னங்கிற அந்த பேசிக் கூட வழங்காமல் இருக்கிறார்களே. ஆக சீப்பட்டது கடவுளுங்க. உலகத்திலே ஆக கள்ளிப்பட்டது எதுவா இருக்குது இன்னைக்கு மனிதனுடைய பார்வையில? எந்த அளவுக்கு சொல்றான்? தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் ஒரு சிலைதான், உண்டு என்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லைங்கிறான் கடவுள். கடவுளை பத்தி உடைய பார்வை என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறான். பேருக்கு கடவுள் நம்பிக்கைங்கிறான். எங்கடா கடவுள்? தெய்வம்னா தெய்வம், சிலைன்னா சிலை, உண்டுண்டா உண்டு, இல்லைன்னா இல்லைங்கிறான். பாட்டு எப்படி? தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் வெறும் சிலைதான், உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. இதுதான் கடவுள். இப்படிதான் கடவுளை மனுஷன். இதெல்லாம் குழப்பத்துக்கு காரணம். கடவுளை நம்பியும் அநியாயக்காரன் இருக்கிறதுக்கு, கடவுளை நம்பியும் கொள்ளக்காரனா இருக்கிறதுக்கு, கடவுளை நம்பியும் தப்புகள் செய்வதற்கு காரணம் என்ன? கடவுள் இவனுக்கு எந்த ஒரு பொருட்டும் இல்லை. ஒரு பேருக்கு சடங்குக்கு கடவுளை சொல்லிக் கொள்கிறானே தவிர கடவுளுக்கு உரிய அந்த தகுதி, அந்தஸ்து, மரியாதை அதெல்லாம் என்ன என்பதை இவன் விளங்கிக் கொள்ளவே இல்லை. அப்ப இதை நீங்க அடுத்து கடவுளுடைய தகுதியாக வைத்துக் கொள்ளணும். கடவுள் சொன்னா அவன் தனித்தவனாக இருக்க வேண்டும், ஒத்தையா இருக்க வேண்டும். கடவுள்னா ஒத்ததான், சிங்கிள் தான். கடவுளுக்கு என்ன கிடையாது? ஜோடியும் கிடையாது, அவனுக்கு பங்காளியும் கிடையாது, கூட்டாளியும் கிடையாது, எதுவுமே கிடையாது, அவன் மட்டும்தான்.